நான்கு பேரவை நிர்வாக குழுவினர் பங்கு தந்தையோடு இணைந்து முன்வரிசையிலே அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். வாழ்வளிக்கும் வல்லலே வா, வார்த்தையாக வாழ்வு தரும் என் ஊற்றே வா என்ற வார்த்தையின்படி வாழ்வும் வழியும் இருப்பவர் நம் ஆண்டவர் தாம். அத்தகைய இறைவனுக்கு எங்கள் முதற்கண் நன்றியும், எங்களை இந்த விபிஎஸ் கொண்டாட்டத்தில் வழிநடத்தி கடவுளை பற்றியும் வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றியும் கற்றுத்தந்த எங்கள் விபிஎஸ் ஆசான்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். மலர்ந்தும் மலராக இருக்கும் நாங்கள் எங்கள் விபிஎஸ் விசுவாசத்தை கட்டியெழுப்பும் வண்ணமாக இந்த விபிஎஸ் அமைந்திருக்கிறது. எங்களுடைய அன்பின் வெளிப்பாடுதான் விபிஎஸ் நிறைவு விழா. முதல் நிகழ்வாக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அன்னை மரியாவின் உதவியை நாடி கடவுளின் ஆசீர் பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். சலேஷ குழுமத்தின் பண்பாடு பிறரை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார். வருபவரை வரவேற்றால் வாழ்வு பெறும் என்பது நிறைவு அடையும் மனதுள்ளம் என்று மன்றிருக்கும் அனைவரும் வருவோம்.
இறை வார்த்தையை மனதில் நிறுத்தி VBS 2025 ஆண்டின் நிறைவு விழாவிற்கு இங்கு கூட்டியுள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து தந்தையர்களும் அருட் சகோதரர்களும் மேலும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி மரிய லூவிஸ் அவர்களை இவ்விழாவிற்கு அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் நம் மாணவ செல்வங்களுக்கு விவிலிய அறிவை புகட்டிய ஆசிரியர்களும் நல்ல வழிகாட்டியாக விளங்கிய நம் பெற்றோர்கள் அனைவரும் உதவி செய்த தன்னார்வ பணியாளர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இறுதியாக இவ்விழாவின் முக்கியமாக விளங்குகின்ற மின்மினுக்கும் நட்சத்திரங்களாக விளங்கும் நம் மாணவ செல்வங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். VBS 2025 ஆண்டின் நிறைவு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். நன்றி. கடவுளின் வார்த்தையே உண்மையானது மற்றும் ஆழமானது. வாழ்வு தரும் வார்த்தை இறைவார்த்தை மட்டுமே. அத்தகைய இறைவார்த்தையை மனப்பாடமாகவும் VBS வகுப்பில் சொல்லிக் கொடுத்த 6 உவமைகளை சொல்லவும் VBS மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தானியேல் 13 முடிய. அந்நாட்களில் இரவில் கண்ணும் காட்சியாவது வானத்தில் மேகங்களின் மீது மானிட மகன் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தினரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது அரசு என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. தேங்க்யூ. வாசகம் அதிகாரம் 1 வசனம் 47 முதல் 50. ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நோக்கி மனம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவன் பர்வ வலுவுடன் நிழலில் தங்குவான். நான் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரண் என்று உரைப்பேன். அவர் என்னை வேடுநெடிய கண்ணின்றும் காலாக்கும் கொள்ளை நோயின்றும் தப்ப வைப்பார். அவர் தமது சிறகுகளின் நழுவி என்னை எதிர்பார செய்வார். நான் இது சொந்த பள்ளத்தாக்கில் நடக்க நினைத்தாலும் வெற்றிவிற்கும் நம்பினேன். நான் இளம் சிங்கத்தின் மீதும் வலும் சேர்க்கப்பட்டு வாழத்திற்கும் வலும் சேர்ப்பதையும் எடுத்துக்கொடும். நான் அவர்கள் இடத்தில் நன்றியாக இருப்பதால் நான் அவர்களை விடுவேன். நீடித்த நாட்களால் அவர்கள் பெற்றோர்கள் வச்சுக்கிறாங்க. இரண்டாவது நாள் ஓமை விதைப்பவர் ஓமை. அதோட கருத்து நம்ம இறைவாக்கு அதன்படி நடந்து 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலன் தர வேண்டும். 3வது நாள்
என்பது தூய ஆவியின் கொண்டே வரும். ஆனால் நடனம் மூலமாக இறைவார்த்தையை வெளிப்படுத்துவது முகத்தில் புத்துணர்ச்சியை தோன்றுவது. இப்பொழுது நம்மிடையே புத்துணர்ச்சி இருக்கின்ற ஜூனியர் மற்றும் சீனியர் நம்மளுக்கு காண்பது. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவ கூட்டம். நிழலை தொட்டுவிடும் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டுவிடும் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உன் உள்ளத்தில கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லவ வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இப்பொழுது அருட் சகோதரர் இன்ஃபன்ட் ராஜ் அவர்களை விபிஎஸ் அறிக்கையை வாசிக்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். விவிலிய விடுமுறை அறிக்கை. விவிலிய விடுமுறை கொண்டாட்டம் 2025 VBS Don Bosco ஷைனில் நடைபெற்றது. 4ஆம் தேதி VBS இனாகுரேஷன் பங்கு தந்தையின் உதவியோடு சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது. மிஸ்டர் டென்னிஸ் மற்றும் அவருடைய குழு வரையறுக்கப்பட்ட அட்டவணையின்படி VBS நிகழ்வுகள் மற்றும் அதனை சார்ந்த கால அட்டவணையும் நடத்தப்பட்டது. பங்கேற்ற குழந்தைகளின் எண்ணிக்கை 75. VBS ஃபார்ம் ஷீட்டின் மூலம் தொகை 6600 ரூபாய் வந்துள்ளது. பங்கு தந்தையின் உதவியோடு குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் வாலண்டியர்ஸ்களுக்கும் பரிசுகள் வாங்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு விவிலிய அறிவூட்டும் ஆசிரியர்களாக மிஸ்டர் மேத்யூ, மிஸ்ஸஸ் அமலி போஸ்கோ, மிஸ்ஸஸ் ஹெலன், மிஸ்ஸஸ் ஷீலா, மிஸ்ஸஸ் நீனா ஜான் அண்ட் மிஸ்டர் சதீஷ் மற்றும் மிஸ்டர் பிரிட்டோ இவர்களின் ஆர்வத்தினால் மற்றும் தூண்டலினால் VBS வகுப்புகளும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியோடு கற்றுக் கொடுக்கப்பட்டன. இளைஞர்களின் உதவியோடு குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல குணத்தையும் கற்றுக் கொடுத்த நமது VBS வாலண்டியர்ஸ் 8 பேர் தினமும் குழந்தைகளை பாதுகாத்து ஆக்டிவிட்டீஸ் நடத்தி வந்தனர். 5ஆம் தேதி VBS கோர்ஸ் தொடங்கி தினமும் வகுப்புகளும் மற்றும் முதல் நாளன்று அணியை பிரித்து VBS விளையாட்டுப் போட்டியும் நடைபெற்றன.
6ஆம் தேதி VBS பாடல் போட்டி நடைபெற்று குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொணர வரப்பட்டன. 7ஆம் தேதி மாறுவேட போட்டி நடைபெற்று குழந்தைகளின் சிந்திக்கும் திறனை வெளிக்கொணரப்பட்டன. 8ஆம் தேதி மேரியன் நைட் அண்ட் கேம்ப்ஃபயர் நடைபெற்று குழந்தைகளின் விவிலிய திறனை வெளிக்கொணரப்பட்டன. 9ஆம் தேதி VBS நடன போட்டி, 10ஆம் தேதி VBS சமையல் போட்டி, 11ஆம் நாள் விவிலிய கண்காட்சி நடைபெற்றது. 12ஆம் தேதி விவிலிய புதிர் மறைக்கப்பட்டு குழந்தைகளின் விவிலிய கண்ணோட்டத்தை பார்க்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டது. VBS நினைவு விழா தயாரிப்புக்கான வகுப்புகளும் தயாரிப்புக்கான நேரமும் ஒதுக்கப்பட்டது. இந்த VBS நன்றாக முடிந்தது என்றால் அது உங்களுடைய ஜபத்தினால் மட்டுமே. இந்த VBS கொண்டாட்டத்திற்கு உதவிய உள்ளங்களை பங்கேற்ற குழந்தைகளுக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் VBS குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை குணம் வேண்டும். மனம் இருந்தால்தான் குணம் வரும். இதோ இப்பொழுது மனதையும் குணத்தையும் நடனம் மூலம் தெரிவிக்க வருகிறார்கள் எங்களுடைய சூப்பர் சீனியர்ஸ் மாணவர்கள். Yes,
உன்னை வணங்கிட்டோம் நாங்கப்பா சோமிட்டா ஏசப்பா உங்க பிள்ளைங்க நாங்கப்பா சோமிட்டா ஏசப்பா உன்னை வணங்கிட்டோம் நாங்கப்பா சோமிட்டா ஏசப்பா உங்க பிள்ளைங்க நாங்கப்பா மகிமை தரோம் மச்சா ஏசப்பா இந்த செய்மையாக செம்ம ஏசப்பா சாத்தான அலற வச்ச அழகு ஏசப்பா பிள்ளைய வளர வச்ச அன்பு ஏசப்பா உன்னை பாட வேண்டப்பா அல்லேலூயா 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 திருப்பி சொல்லு ஓடாத அல்லேலூயா 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 கையை தூக்கி சொல்லு ஓடாத அல்லேலூயா சோமிட்டா ஏசப்பா உன்னை வணங்கிட்டா நாங்கப்பா சோமிட்டா ஏசப்பா உங்க பிள்ளைங்க நாங்கப்பா துயரங்கள் இருக்கா நோப்பிலே ஏசப்பாண்ட வல்லம உண்டு சர்வ வல்லவ என் சொந்தமான என்ன மொக்க பண்ணவ இயேசுவால் மந்தமான இப்போ மந்தமான ஏ அல்லேலூயா 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 திருப்பி சொல்லு ஓடாத அல்லேலூயா 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 கையை தூக்கி சொல்லு ஓடாத அல்லேலூயா சோமிட்டா ஏசப்பா உன்னை வணங்கிட்டோம் நாங்கப்பா சோமிட்டா ஏசப்பா உங்க பிள்ளைங்க நாங்கப்பா பிறந்த குழந்தைக்கு பரிசளிப்பார்கள் பிறந்த நாள் என்று மாதம் மாதம் பரிசளிப்பார்கள் பரிசளிப்பின் மகத்துவம் என்ன பரிசு ஒரு வெற்றியின் அடையாளம் முயற்சியின் நம்பிக்கை உற்சாகத்தின் முதற்படி இந்த ஆண்டு 2025 வெற்றி பெற்ற VBS நிகழ்வுகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அணிகளுக்கும் தனிநபர் வெற்றிக்கும் ஆசிரியர்களுக்கும் உதவி செய்த வாலண்டியர்ஸுக்கும் பரிசு வழங்க அருட் சகோதரர் இன்ஃபன்ட் ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லா நிலைகளிலும் கதிரவன் தோன்றி மறையும் வரை வாழ்க்கையின் பாதையை யாராலும் மாற்ற முடியாது. இந்த VBS கொண்டாட்டத்தில் ஆசிரியர்களின் உழைப்புக்கும் உதவி செய்த வாலண்டியர்ஸ் அவர்களுக்கும் உற்சாகத்தோடு அனைத்து நிகழ்வுகளையும் திறம்பட சிந்தித்து செயலாற்றிய எம் நெஞ்சார்ந்த குழந்தைகளுக்கும் பரிசு வழங்கும் இந்த தருணத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி மகிழ்ச்சி படுவது நமது கடமையாகும். முதலாவதாக மிஸ்டர் மேத்யூ அவருடைய ஒத்துழைப்பையும் மற்றும் கற்பிப்பையும் இந்த VBS குழந்தைகளுக்கு கற்றந்ததற்காக அவர்கள் பிரைஸ் வழங்க பங்கு தந்தையை தாழ்மையுடன் அழைக்கின்றேன். ஓகே, இரண்டாவதாக மிஸ்ஸஸ் அமலி போஸ்கோ அவர்களுடைய ஆர்வத்திற்கும் மற்றும் உத்தியோகத்திற்கும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். மூன்றாவதாக மிஸ்ஸஸ் நீனா ஜான் அவருடைய ஆர்வத்திற்கும் மற்றும் உற்சாகத்திற்கும் மிஸ்ஸஸ் நீனா ஜான். நான்காவதாக மிஸ்ஸஸ் ஷீலா லூயிஸ். ஐந்தாவதாக மிஸ்ஸஸ் ஹெலன். ஆறாவதாக மிஸ்டர் டென்னிஸ். மிஸ்டர் டென்னிஸ் அண்ணா ஃபார் ஹேவிங் prepared us. Now please come.
ஏழாவதாக மிஸ்டர் பிரிட்டோனா அவருடைய டைமையும் அவருடைய உழைப்பையும் நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஓகே, ரவுண்ட் கிளாப் டு மிஸ்டர் சதீஷ் அண்ணா. Mr. Sadiq Anna for his wonderful cooperation and collaboration of the VBS team. எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் செய்வோம் என்னோடு இணைந்து உழைத்த வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு காண பரிசு. வாலண்டியர்ஸ் அனைவரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாலண்டியர்ஸ். வாலண்டியர்ஸ் அவருடைய நேரத்தையும் அவருடைய உழைப்பையும் அவர்களுடைய நெஞ்சார்ந்த மனதையும் நான் பாராட்டி இந்த தருணத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு தந்தையின் சார்பாகவும் VBS குழுவின் சார்பாகவும் தேங்க்யூ. நடைபெற்ற VBS கொண்டாட்டத்தில் VBS பாடல் போட்டி, மாறுவேட போட்டி மற்றும் நடன போட்டி நடத்தப்பட்டு அதில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஓவரால் from sub-juniors, junior, senior, super senior. முதலாவதாக பாடல் போட்டி from sub-junior. So I invite Roshita from sub-junior. நன்றாக பாடியதற்காக மிஸ்டர் ரோஷிதா getting the prize. அடுத்ததாக ஜூனியர் கேத்தரினா from junior Katharina. Okay, Katharina is not there. Okay, senior John Bosco. Super senior Peter. Sudhana Peter. நன்றாக பாடியதற்காகவும். ஓகே, அடுத்ததாக மாறுவேட போட்டி ஃப்ரம் சப் ஜூனியர் ஜென்சி, ஜூனியர் பெர்னஸ், சீனியர் மரியா, சூப்பர் சீனியர் வருண். சூப்பர் சீனியர் வருண் நன்றாக மாறுவேட போட்டியில் சிறந்த திறமையும் அதற்கான மதிப்பெண்களை பெற்றுள்ளார். வருண் ப்ளீஸ் கம், ப்ளீஸ் ரன் ஃபாஸ்ட். அடுத்ததாக நடன போட்டியில் முதலிடம் பெற்றவர்கள் ஜென்சி அகைன். ஜென்சி அகைன். இரண்டாவதாக பெர்னஸ். மூன்றாவதாக ரூபேஷ் not there. ஓகே, நான்காவதாக நடனப்படி வெற்றி பெற்ற ஜெரோம் on the stage. இறுதியாக அணியின் வெற்றியை பார்த்து மகிழ்வது சிறந்த வெற்றி. இந்த 2025 VBS team BVM, BGM, JC, DB, BVM Blessed Virgin Mary, BGM Bold Gospel Martyrs, JC Joy of Christ, DB John Bosco என பிரிக்கப்பட்டன. அணிக்காக உழைத்ததற்கும் திருந்தித்ததற்கும் விளையாடியதையும் நேரத்தோடு வருவதும் பிளஸ் மற்றும் மைனஸ் மதிப்பெண்களை பெற்று இப்போது இறுதி கட்டத்திற்கு வந்து சேர்கின்றனர். அணியின் முதல் வெற்றி பெற்ற அணியினை அறிவிக்க தந்தையிடம் நான் ஒரு ஷீட்டை கொடுத்து விடுகிறேன். தந்தை கூப்பிட்டவுடன் அந்த டீம் அனைவரும் தந்தையோடு வந்து
பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். குழு போட்டிகளிலே 4வது இடத்தை பெறும் அணி டான் போஸ்கோ, 3வது இடத்தை பெறுகின்ற அணி ஜாய் ஆஃப் கிரைஸ்ட், 2வது இடத்தை பெறுகின்ற அணி போல்ட் காஸ்பல் மார்டர்ஸ், முதலிடம் Blessed Virgin Mary. Okay, DB அணியினர் please come on stage. DB அணி please come on stage. Okay, you can get the prizes. JC come next. JC come next. Okay, JC team getting 3rd place at the VBS 2025. Okay, a warm and a great thanks to the team members and the cooperators for the wonderful and a great celebration of this. I thank the captain and the vice captain and the team captain for making a wonderful challenge. We warmly welcome them and invite them for this. I thank the captain, Jerome, the vice captain, Ignesh Sansi, for making this solemn event more joyful, getting 3rd place. Okay, thank you. Okay, the 2nd place goes to the team, Bold Gospel Martyrs. Okay, I invite the team to come forward, come on stage. Please come fast. Okay, the team captain, the Varun, vice captain Priscilla, for getting a good cooperation and a wonderful teamwork for their DBS 2025. Blessed Virgin Mary. Okay, we warmly thank the team captain and the team that won the match. The captain Sandos, the vice captain John Bosco, and the girls captain Benita. பரிசுகளை வழங்கிய என் பங்கு தந்தைக்கு நெஞ்சாத நன்றிகளும் பாராட்டுக்களும். நாடகத்தின் மையக்கருத்து நல்லொழுக்கத்தை அடுத்தவர்களுக்கு கற்றுத் தருவதுதான். இந்த VBS முழுவதையும் ஒரு சிறு நாடகத்தின் மூலம் வெளிக்காட்ட வருகின்றனர் எங்களுடைய VBS சூப்பர் சீனியர் மாணவர்கள். இந்த 10 நாட்களில் நாங்கள் என்ன கற்றோம், என்ன கற்றுக்கொண்டோம், என்ன கற்கப் போகின்றோம் என்பதை பற்றி இந்த சிறிய நாடகத்தின் மூலம் உங்களுக்கு தெரிவிக்க எங்களுடைய சூப்பர் சீனியர்ஸ் அவருடைய ஸ்மால் ஸ்கிட்.
விபிஎஸ்னா என்ன? கடவுளை பற்றி அறிந்து கொள்வதும் அவரோட படைப்புகளை நல்லா புரிந்து கொள்வதும் தான் விபிஎஸ். இதை பற்றி தான் நாங்கள் இந்த 10 நாட்களும் தெரிந்து கொண்டோம். One, 4, 7, 24, 20, 13, 15. Okay. Good morning, students. Good morning, brother. Okay, it's already 9 o'clock. It's already 9 o'clock for me. I have to begin the class. Okay. Today I'm going to talk about God's love. God's love is okay. Thank you, students. We'll see you. Thank you, brother. Name in the Bible, name in the Bible, John and Jacob. Name, Bible, name, Name John, in the Bible, Peter. name in the Bible, name in the Bible, Zacchaeus, Jovan. Name the Bible. ஏன்டா போறீங்க? வாங்கடா ஒண்ணா இருக்கலாம். டேய் உங்க கூட எல்லாம் இருக்க முடியாது, போங்கடா. டேய் வாங்கடா. நீங்களா வேஸ்டா. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நம்ம இப்போ 2 விதமான விபிஎஸ் பசங்களை பார்த்தோம். ஒருத்தங்க விபிஎஸ் வந்து கற்றுக்கணும் பார்த்தோம், விபிஎஸ் வந்து கற்றுக்காதவங்க பார்த்தோம். உங்களுக்கு விபிஎஸ் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு, விளையாட கற்றுக் கொடுத்துச்சு, பாட கற்றுக் கொடுத்துச்சு, டான்ஸ் ஆட கற்றுக் கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. எங்கள் பங்கு தந்தைக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்காக இவ்வளோ ஸ்பான்சர் பண்ணதுக்கு, எல்லாம் செஞ்சதுக்கு. எங்கள் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களை நம்பி எங்களை எல்லாரையும் இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Die verbrandt tot zijn memorie dagelijks bij het vuur verhit. Was ik nog. அடுத்த நிகழ்வு. இந்த விபிஎஸ் முழுவதும் நம்மளை ஒருங்கிணைத்த வாலண்டியர்ஸ் அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான நடன நிகழ்ச்சியை அளிப்பதற்காக வருகிறார்கள்.
தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்துவம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எங்களுக்காக ஜெபித்து எங்களை வழிநடத்திய பங்கு தந்தையை ஒரு சில வார்த்தைகளே பேச மகிழ்ச்சியோடு அழைக்கிறேன். இந்த ஆண்டு விடுமுறை விவிலிய பயிற்சி முகாம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. எனவே இந்த முகாமில் பங்கேற்று பயன்பெற்ற அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுமியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இதை வழிநடத்துகின்ற பொறுப்பை ஏற்று செயல்படுத்திய அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும், அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்த சகோதரர் இன்ஃபன்ட்ராஜ் அவர்களுக்கும் நம்முடைய உளமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த VBS என்பது விடுமுறை நாட்களிலும் நாம் வீணாக பொழுதை கழிக்காமல் பயனுள்ள விதத்தில் இந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி. எனவே இதில் பங்கேற்றவர்கள் உண்மையிலேயே பாராட்டக்கூடியவர்கள். எனவே தன்னுடைய நேரத்தை ஆண்டவருடைய காரியங்களில் செலுத்தி ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் விவிலியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இறை அறிவுதான் நமக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து இதற்காக பிள்ளைகளை அனுப்பிய பெற்றோர்களையும் இதில் பங்கேற்ற பிள்ளைகளையும் உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன். கண்டிப்பாக இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு விதையாக இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் நாம் செய்யவில்லை என்றால் நம்முடைய கடமையில் நாம் தவறுகின்றோம் என்றாகிறோம். ஆகவே இந்த VBS 2025 நிகழ்விலே பங்கேற்றவர்கள் உண்மையிலே பாராட்டுக்குரியவர்கள். தங்களுடைய நேரத்தையும் குடும்பத்தையும் மற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இதற்காக தங்களை அர்ப்பணித்த ஆசிரியர்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள். ஆண்டு முழுவதும் மறைக்கல்வி நடத்துகிறார்கள். இப்பொழுதும் இந்த 10 நாட்கள் இதற்காக இந்த பிள்ளைகளோடு நாள் முழுவதும் இருந்து அவர்களை வழிநடத்தியவர்கள் உண்மையிலேயே அவருடைய தியாகத்தையும் அவருடைய தன்னலமில்லாத சேவையும் நான் மதிக்கின்றேன். அதற்காக அவர்களை பாராட்டுகின்றேன். எனவே அவர்கள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். அந்த அன்பை நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே ஒவ்வொரு நாளுமே இறைவனுடைய அன்பை நாம் சுவைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த விதத்தில் இந்த 2025 VBS ஆண்டவருடைய அன்பை சுவைத்து அனுபவித்து உணர்வதற்கும் இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டுகின்ற விளக்கு என்பதை உணர்ந்து இறை வார்த்தையின் வழியில் வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்வதற்காக நடத்தப்பட்ட இந்த VBS நிகழ்விலே பங்கேற்ற அனைவருக்கும் இந்த நிகழ்விலே நிறைவு விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் பங்கு இறை மக்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் இதற்காக ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்தி மகிழ்கின்றேன். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பணியை இந்த நாட்களிலே இந்த ஒரு மாதம் நம்மோடு இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பங்கின் சார்பாக நன்றியையும் நான் தெரிவிக்கின்றோம். எனவே இந்த VBS நிகழ்வை பொறுப்பேற்று வழிநடத்தியதற்காக அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நன்றியையும் தெரிவிக்கின்றேன். இறைவன் அவரை தொடர்ந்து ஆசீர்வதித்து இப்பொழுது தொன்போஸ்கோவுடைய வழிவிலே அவர் உற்சாகத்தோடு இறை பணியாற்றவும் இறைவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாம் அவரை வாழ்த்துகின்றோம். நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டையும் இப்பொழுது தெரிவிக்கின்றோம். ஆசிரியர்கள் சார்பாக அருட்சகோதரர் அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை வழங்குகிறார்கள்.
முடிவு என்பது தொடக்கத்தின் ஆரம்பம். முடிவை நன்றாக முடித்தால் ஆரம்பம் நிலையாக இருக்கும். இந்த விபிஎஸ் கொண்டாட்டத்தில் எங்களுக்காக ஜெபித்த உதவி செய்த அனைத்து உள்ளங்களையும் மகிழ்ச்சியோடு நன்றி கூற மிஸ்டர் சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு, கடந்த 10 தினங்களாக இந்த விபிஎஸ் நிகழ்வானது அருமையாக நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு முழு முதல் காரணமாக இருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்து நம்மை வழிநடத்திய நமது பாசமிகு பகத்தந்தை அருட்பணி மரிய லூயிஸ் சலேசிய சபை அவர்களுக்கும், பொருளாதார தந்தை அவர்களுக்கும், அருட்பணி கேபி பால் மற்றும் அருட்பணி வில்லியம்ஸ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைத்து வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து இந்த விபிஎஸ் முகாமிற்கு உறுதுணையாக இருந்த பங்கு பேரவை நிர்வாக குழுவினர் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். மேலும் வகுப்புகள் எடுத்து பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஞான வழியிலே வழிநடத்திய பிரதர் இன்ஃபண்ட், திருவாளர் டென்னிஸ், திருவாளர் பிரான்சிஸ், திருவாளர் மேத்யூ, திருவாளர் பிரிட்டோ, திருவாளர் சதீஷ், திருமதி அமலி போஸ்கோ, திருமதி ஷீலா லூயிஸ், திருமதி நீனா ஜான், திருமதி ஹெலன் அவர்களுக்கும், தன்னார்வ பணியோடு தினமும் பாங்கோடு பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் மற்றும் அவர்களை நாள் முழுவதுமாக வழிநடத்திய தன்னார்வ பணியாளர்கள், இளையோர் குழுவை சார்ந்த ஷெகினா, நிவிதா, மைக்கேல், சந்தியாகப்பர், தருண், ஷியாம், ஜாய், ஜெர்லின் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த 4 குழுக்களுக்கு தலைமை தாங்கி இந்த குழுக்களை வழிநடத்திய கேப்டன்ஸ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மேலும் இன்றைய நாளிலே பின்திரை அமைக்க உதவி செய்த திருவாளர் டேவிட் அவர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்த மிஸ்டர் செல்லா அவர்களுக்கும், கலர் லைட்ஸ் மற்றும் பேக்ட்ராப் மற்றும் ரெக்கார்டிங் செய்ய உதவிய தமிழ் திலீப், கணக்கு ஜோசப் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த 10 நாட்கள் இந்த முகாம் நடைபெற பல உபகாரிகள் உழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவாளர் லாசா சோசிராஜ், திருமதி சாரல் பிரியா, திருமதி ஹெலன், திருமதி டெய்சி, திருமதி செலின், திருவாளர் வினோத், திருவாளர் நாதன், திருவாளர் பாலி அண்ட் குடும்பம், ஜாய்ஷியன் ஃபேமிலி, நிக்சன், ஷேர்லின், ஜெஸ்லின் குடும்பத்தார், பாத யாத்திரை குழு, மரியா இன்சேனியை சார்ந்த 2 பிரசிடியங்கள், ஆத்மா சபை, திருவழிபாட்டு குழு, இளையோர் குழு, ஆல்டர் சர்வஸ் அண்ட் சாபிய விங்ஸ் மற்றும் சலேசிய உடன் உழைப்பாளர்கள் இயக்கங்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து இந்த பிள்ளைகளுடைய ஞான வளர்ச்சியிலே நீங்கள் அனைவரும் அவரோடு ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டு விபிஎஸ் 2006 நன்றியோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது அனைவரும் தொன்போஸ்கு பாடலுக்காக எழுந்து நிற்போம். 2 3 1 2 go. வாழ்க துயதன் போஸ்கோ, வாலிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே, அழைப்பினை ஏற்று இந்த உலகினிலே இறை வார்த்தையின் வழியில் என்னாலுமை போதுமை பாரினில் வாலிபர் வாழ்ந்திட உழைத்தீரே. வாழ்க துயதன் போஸ்கோ, வாலிய வாழ்கவே, வாழ்வின் வழியை காட்டி வானகம் சேர்ப்பாயே. Thank you for you.